வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன். இப்போ லாஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் வந்துட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கான லெவல்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தோன்னா 1710 அந்த ஜோனில் பை சொல்லியிருந்தோம். அது 1774 வரலையுமே மூவ் வாங்கி கொடுத்துருச்சு. இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே லெவலில் நமக்கு கிளியரான ஒரு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு சின்ன சின்ன என்ட்ரீஸ் கொடுத்தது. ஸோ நம்ம சொன்ன லெவல்ஸில் இருந்தது நல்ல ஒரு மூவிங் கொடுத்துருந்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் உள்ள வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டேட்டில் நம்ம கொடுத்த வீடியோவை. இப்போ வந்து நம்ம மண்டே ட்ரேடிங்க்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட வியூ பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் க்ளோசிங் வந்து 23,352 க்ளோசிங் நடந்திருக்கு. டே சார்ட் வியூவில் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெசன்ட் ஜோனில் தான் இருக்குது, ஒரு சப்ளை ஜோனில் தான் இருக்குது. அதே சமயம் நமக்கு மேலே வந்து 23,840க்கு மேலே ஒரு க்ளோசிங் இருந்தது அப்படின்னா ஒரு லிஸ்ட் உண்டாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு செல் ஆகிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு வந்திருக்கு பொசிஷனல் லெவலில் பார்த்தையில். ஆனால் இருந்தாலும் இன்ட்ராடே லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு பையின்னு தான் போயிட்டுருக்கு. இனிமேல் இது நமக்கு கீழே வரணும் அப்படின்னா 23,130க்கு கீழே ஒரு க்ளோசிங் வைக்கணும். இன்ட்ராடே லெவலில் கீழே வரணும் அப்படின்னா. ஸோ இன்ட்ராடேக்கு வந்து அவ்வளோ ஃபேவராக இல்லை. செல்லிங் வரலாம், அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக கூட இருக்கும். எக்ஸாக்டான லெவல் வந்து லைவில் ட்ரேட் ஆகையில் தான் இதுக்கு வந்து இன்னுமே நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுக்க முடியும். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு சப்ளை ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் பை சைடு வியூவில் தான் உண்மையாக இது ட்ரேட் ஆகிட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயே வந்து பையிங் சைடில் இருக்குது. இது வந்து வீக் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,260க்கு கீழே ட்ரேட் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம அது ஒரு செல்லிங்க்கான ஜோனாக இருக்கும். டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஒரு சப்ளை ஜோனில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து கேண்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் வியூவில் இருக்குது. நல்ல வால்யூமோட தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் அந்த ஹைக்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒரு புல்லிஷ் வியூ க்ரியேட் ஆயிரும். எகைன் வந்துட்டு மறுபடியும் கீழே பாட்டம் இருந்தோன்னா பை அண்ட் செல் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். இருந்தாலும் லைவில் வந்து என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும். அடுத்து ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா ஐசிஐசிஐசிஐ இது வந்து பார்த்தோன்னா இன்ட்ராடே லெவலில் வந்து நமக்கு என்ட்ரி ஜோன் வந்து 1727 அந்த ஜோனில் என்ட்ரி பாயிண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. டிமாண்ட் ஜோன் வரலையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1685. ஸோ இங்கே செல் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இங்கே வரலாம். பட் இருந்தாலும் மண்டே ஓப்பனிங்கில் வந்துட்டு ப்ரீவியஸாக இருக்க ஹை 1740க்கு மேலே க்ளோஸ் வைக்காமல் ப்ளூ லெவல் க்ளோஸ் வச்சு அந்த 5 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷனில் வந்து என்ட்ரி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த டார்கெட் வரலையுமே நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இது நம்ம லெவல் அப்படி தான் இருக்குது. டே சார்ட் வியூவில் எப்படி இருக்குங்கிறதே பார்த்துடலாம். டே சார்ட் வியூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணி ஒரு க்ளோஷன் வச்சுருக்கு. இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை சைடு மூவ் கொடுத்துட்டு எகைன் வந்து வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு டே சார்ட்டில் 20th டேட்டில். அடுத்து 21லேயுமே வந்து அதே செல் கண்டினியூ ஆகிருக்கு. எகைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற ரேஞ்சிட்ட ஒரு ட்ரேட் ஆகிருக்கும். எகைன் வந்து 1725 1735 வரலையுமே ஒரு ஸ்வீப் கொடுத்துட்டு செல்லிங் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து கிளியராக எடுக்கலாம். அப்படி இல்லை மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கையில் அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இருந்தாலும் லைவில் என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருப்போம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்க, இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.